உங்களுடைய மாணவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். கட்சி தொடங்கின போது என்ன நினச்சிங்க? அது சார், கட்சி தொடங்கினதை நான் பார்த்தேன். விக்கிரவாண்டி மாநாட்டை நான் பார்த்தேன். புரட்சி தலைவருக்கு இருந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை, அதீத நம்பிக்கை இருந்தது திமுகக்குன்னு நினைக்கிறேன். யூனிவர்சலாக இல்லாத ஒரு ஸ்கீமால் வெற்றி பெற முடியாது. விஜய் மல்லையாவை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? அவர் எம்பியாகவும் சந்திச்சிருக்கேன். அவர் எம்பியாக இருந்தார்ல. ஆமாம். நடிகர் தலம் சிவாஜி மீட் பண்ணியிருக்கீங்க? மீட் பண்ணேன் சார். சுகுமாரி அம்மா, நான் இருந்த ஃப்ளாட்டில் வந்து அவங்க மாடியில் இருந்தாங்க. ஓ, சுகுமாரி அம்மா இல்லை? நல்லா தெரியும். ஆமாம். அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க 97. நான் அவரை ஒரு பேட்டி கேட்டேன். ஓ, அப்போ அது சுதந்திர தினத்தினுடைய 50வது ஆண்டு விழாவில் சார் எனக்கு ஒரு பேட்டி வேணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை வேண்டாமே அப்படின்னாரு. கொஞ்சம் சிக் மாதிரி இருந்தார் அவர். அதில் ரொம்ப ஆர்வமாக இல்லை. கொஞ்சம் ஐ திங்க் ஒரு 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 ஷூட்டிங் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஹெல்த் அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. வேண்டாமே அப்படின்னாரு. ஆனால் ஒரு அரை மணி நேரம் என்னோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். எந்த ஊர் என்ன இதெல்லாம் கேட்டார். ரொம்ப மரியாதை. நான் உங்களை தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன். எனக்கு என்னடா வசந்த மாளிகையில் நம்ம பார்த்த சிவாஜி, வீரபாண்டிய கட்டபொம்மனில் நம்ம பார்த்த சிவாஜி இவ்வளவு எளிமையாக இருக்கார் அப்படின்னு காஃபி கொடுத்தாரு. இங்கிலீஷில் பேசினார். இங்கிலீஷில் தான் பேசினார். மகத்தான மனிதன். என்ன டவுட். ஆமாம். எனக்கு ரமேஷ் நான் கிளாஸ்மேட்டு கும்பகோணத்தில், அந்த சினிமா டைரக்டர் அரவிந்தராஜ், ஏஆர் ரமேஷ், அரவிந்தராஜ், நாங்கள்லாம் ஒரு நேரத்தில் கும்பகோணத்தில் இருந்த இளைஞர்கள். அரவிந்தராஜ் கல்யாணத்தில் விஜயகாந்தை பார்த்தேன். ரமேஷ் பட ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு டான்ஸு ஃப்ளோரில் அருணாச்சலம் ஸ்டுடியோவில் அந்த ஷூட்டிங்கில் பார்த்தேன். அவரோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. உங்களுடைய மாணவர் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதல்வர். யூஸ்வலாக இந்த காலேஜ் எலெக்ஷனில் நிற்கிறது, வகுப்பில் அரசியல் கருத்துக்களை பேசுகிறது, அப்படி இருக்கிறவங்க இப்போ எந்த ஒரு இப்போ ஸ்டூடெண்ட் லீடராக இருந்து வந்தவங்க தான் இப்போ எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஆமாம். ஒரு மிஸ்டர் பீட்டர் அல்ஃபோன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான யாருமே இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் லீடராக வந்திருப்பாங்க. இளைஞர் காங்கிரஸ், இளைஞர் இது மாணவர் திமுக, இளைஞர் பாசறை அண்ணா திமுக, அப்படி வந்திருப்பாங்க. இவர் அந்த மாதிரியெல்லாம் இவர் கிடையாது. இவர் ரொம்ப குவைட் பாய். பின்னால் தான் அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை அவங்க அப்பாக்கிட்டேருந்து அது வந்திருக்கு பாருங்க. அவங்க அப்பா ரொம்ப புரட்சிகரமான இயக்குனராச்சே. ஆனால் அவருக்கு வந்து இவருடைய 5வது படத்துலேருந்தே அவர் வந்து அரசியல் கொண்டு வரணுன்ற பிளான் இருந்தது. இருக்கத்தானே சார் செய்யும். ஏன்னா அவர் எம்ஜிஆரை பார்த்தவர். கரெக்ட். எம்ஜிஆரை பார்த்தவர். ஓ, இதனுடைய அல்டிமேட் வந்து இதுவோ அப்படின்னு சிந்திக்க தோணும்ல. இப்போ நான் வந்து வெளிநாட்டில் படித்ததுனால என் பிள்ளைங்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் இவர் இப்படி ஆவார் அப்படிங்கிறது மறுபடியும் கட்டம்தானே தவிர தனி மனித முயற்சியாக நான் நினைக்கல. அப்படியா? ஆமாம். ஆனால் அவங்க அப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவார், ஒரு நாள் என் பையன் ஒரு பெரிய இடத்துக்கு வருவான்னு அவர் உறுதியாக நம்பினார். அருமை. அதில் என்ன 2-3 தடவை அக்கேஷனில் சந்திக்கும் போது சொல்லியிருக்காரு அவர் பையனை பற்றி. இப்படி வரணும் சார், அப்படி வரணும் சார், அப்படி ஒரு கனவுகளோடு இருந்தவர். அவருக்கு கனவு இருந்துச்சோ இல்லையோ அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. ஆமாம். அவங்க அம்மாவும் ரொம்ப ஒரே பையன் இல்லை சார். ஆமாம். ரொம்ப அக்கறையான அம்மா. நல்ல அஃபெக்ஷனேட் ஃபேமிலி. வெரி அஃபெக்ஷனேட் ஃபேமிலி. சிம்பிள் சின்ன ஃபேமிலி. 2-3 தடவை அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ரொம்ப 2 தடவை சாப்பிட்டு நினைக்கிறேன். வளசர வாக்கமாக எங்கேயோ அவங்க வீட்டு இந்த ஏவிஎம்க்கு எதிர்க்கு உள்ளே போய் லெஃப்டில் ஒரு பாலுமகேந்திரா சார் வீட்டுக்கு பக்கத்தில். அது முன்னாடியே வந்துடும். ஆமாம். கட்சி தொடங்கின போது என்ன நினச்சிங்க? அது சார், கட்சி தொடங்கினதை நான் பார்த்தேன். விக்கிரவாண்டி மாநாட்டை நான் பார்த்தேன். அதில் வந்து நான் கூட இருக்கிற நண்பர்கள்ட்டையும் மற்ற அரசியல் நண்பர்கள்ட்டையும் நான் சொன்னேன், வித்தியாசமாக இருக்குங்க, பேரலையாக இருக்குது. புரட்சி தலைவருக்கு இருந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன். ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். அடுத்தடுத்து அவர் 2-3 மீட்டிங்லாம் போய் பேசினப்பெல்லாம் அவருடைய பேச்சு ஸ்டைலு அதெல்லாம் பார்த்தப்போ நான் நினச்சேன், இவருக்கு ஒரு பெரிய மாஸ் பேஸ் உருவாயிடுச்சு அப்படிங்கிறத நான் சென்ஸ் பண்ணேன். அதை நான் முதல்ல எப்போ சென்ஸ் பண்ணேன்னா, இந்த எம்ஜிஆர் 100ஆண்டு விழான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்தினப்போ நான் காலை செஷன் ஒன்று நடத்தினேன். அதில் வந்து அந்த மாணவர்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பேன். அப்போ நான் சொல்லுவேன்,
நீங்கள் வந்து என்னடா இப்படி இருக்கிறோமே, ஏழை குடும்பத்துலேருந்து வந்திருக்கோமே, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோமே, நமக்கெல்லாம் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. எம்ஜிஆரை பாருங்கள், ஒரு அகதியாக வந்தவர், ஒரு பள்ளிக்கூடத்தில் 3வது தான் படித்தவர், சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டவர், ஆனால் எப்படி மேலே வந்தார் பாருங்கள் அப்படின்னு ஒரு படத்தில் இதெல்லாம் காட்டி இப்போ ஒரு ஆடியோ விஷுவல் மாதிரி நான் பேசுவேன். பேசுகிறப்ப சொல்ல இதே மாதிரி தான் இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்கிட்ட 2-3 பசங்க படித்தாங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நான் சொன்னாக்க. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு பையன் குவைட்டாக ஒரு பையன் படித்தான், ரொம்ப சிம்பிள் பையன். இன்றைக்கி பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே அந்த பையனை தெரியும். யார் தெரியுமா? விஜய் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த 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 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். ஒரு பேர் அலை எழும் அப்போ. அப்போ தான் நினச்சேன், என்ன இப்படி ஒரு மாஸ் இருக்கே அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி மோட்டிவேஷனாக பேசுவேன் நான். பேசும்போது அந்த ஒவ்வொரு ஊரில் ஒரு 12 ஊரில் நடத்தணும் அதை. அதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயும் இந்த அலை இருந்தது. எல்லா ஊர்லேயும் இந்த பேரை சொன்ன உடனே ஒரு எழுச்சி இருந்தது. ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு தன்னோடு ஒன்றுபடுத்தி பார்த்துக்கிட்டாங்க. இந்த நடிகரோட அவர்களுக்கு ஒரு பெரிய பிணைப்பு இருந்ததை நான் பார்த்தேன். அது இப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆனது வந்து காலமும் சூழலும் தான். 35% ஓட்டுங்கிறது காலமும் சூழலும் தான். இப்போ இவங்க மற்ற 2 பேரும் வந்து கேம்பெயினை வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ரிசல்ட் வேறு மாதிரி வந்திருக்கும். அவங்க கேம்பெயின் சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. மக்களை வந்து ஒரு மார்க்கெட்டிங் கூட்டம் மாதிரி பார்த்துட்டாங்க. அதாவது ஒரு கன்சியூமர் கூட்டம் மாதிரி பார்த்துட்டாங்க. ஒரு முதல்ல பெரிய தவறு வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கிட்ட இதை கொடுக்கறது தப்பு. கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு தலைவர் கனெக்டிவிட்டியை தான் உருவாக்கிக்கணும், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஒரு 200 பேர் 300 பேரை போட்டு நெட்டில் நெத்தியாவது எழுதி, எதிரிகளை தூத்தி எழுதி, இவங்களை பாராட்டி எழுதி, இப்படி பண்ணிகிட்ருக்கிறது வந்து அரசியலினுடைய அரிச்சுவடி அது இல்லை. அரசியலுங்கிறது மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறது, மக்கள்கிட்ட வந்து மக்கள் எதை தங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அதை அவர்களுக்கு டெலிவர் பண்ணுவேங்கிற ப்ராமிஸை கொடுக்கறது. இவங்க ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணி இந்த நான் வந்து நெஸ்லே சன்ரைஸுங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு கேம்பெயின் பண்ணேன் விஜய் டிவியில் இருக்கும்போது. அப்படி தான் ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணி, ஸ்வர்ணான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அப்போ அறிமுகமான நேரம் அவங்கள வச்சு அந்த பஸ்ஸில் நிற்க வச்சு மக்கள் கூடுற இடத்துல எல்லாம் போய் ஒரு சின்ன ஷோ பண்ணி அந்த காஃபி தூளை அறிமுகம் பண்ணோம். அதனுடைய இன்னொரு வெர்ஷன் மாதிரி இந்த கேம்பெயின்ஸ் மற்றதெல்லாம் அமைஞ்சிருச்சு. கனெக்டிவிட்டியே இல்லை. பேச்செல்லாம் வந்து நீங்கள் இப்போ திரும்ப போட்டு கேட்டு பாருங்களேன். மற்ற 2 கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் மற்ற எல்லாருமே சரி, விஜயை தவிர மற்றவங்கெல்லாம் சரி, மக்களுக்கும் தங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க பேசலை. திமுக அதிமுக. ஆமாம் மேம். அந்த பேச்சு எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் எழுதி கொடுத்த ஒரு பேச்சு அங்கே போய் அதை டெலிவரி பண்ணாங்க. மக்கள் முகம் மாற மாற பேசணும். எங்கே எதில் வந்து அவங்க ஆர்வம் காட்டுறாங்கன்னு அங்கே டெவலப் பண்ணணும். எது அவங்களுக்கு ஆர்வம் இல்லையோ அதை கைவிட்டுறணும். தொலைக்காட்சி தொடர் மாதிரி இருக்கணும்ன்றீங்க? ஆமாம், தொலைக்காட்சி தொடர் மாதிரி இருக்கணும். அது இன்றைக்கி எதை ரசிக்கிறாங்களோ அந்த நோக்கில். ஆமாம் சார். இப்போ நீங்கள் உண்மையாகவே மக்களை நேசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு என்ன, இந்த பிரச்சனைக்கு நான் சொல்லுகின்ற தீர்வு என்ன, இந்த தீர்வை நான் எப்படி அடைவேன், இதற்கான என்னுடைய டைம் லைன் ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத பேசணும். அதை பேசலை இவங்க. நீ அவன் அதை பண்ணான், இவன் இதை பண்ணான், நான் அதை பண்ணுவேன், நான் வந்து அவனுக்கு 10,000 கொடுப்பேன், 20,000 கொடுப்பேன்னா மக்கள் டயர்டாயிட்டாங்க. அது ஒரு ஸ்டேஜில் அது இருந்தது தவிர அதுக்கப்புறம் மக்கள் டயர்டாயிட்டாங்க இந்த பேச்சுக்களை கேட்டு. இந்த தேர்தல் அப்போ உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தொடர்பு இல்லையா? நான் வந்து ஒரு 2023க்கு அப்புறமே பெரிய தொடர்பு இல்லை. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். 22லேயே போயிட்டேன். அப்பப்போ தான் வந்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்கள்லாம் அப்போ அங்கங்கே இருந்தனால போயிட்டேன். அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு கடந்த 1.5 வருஷமாக தான் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கேன். எனக்கும் இதில் வந்து இந்த தேர்தல் அரசியல் போகிற போக்கு வந்து எனக்கு வந்து ரோல் இல்லை எனக்கு ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்க முடியாது. எனக்கு அது பெருஞ்செலவு. தேர்தல் அரசியல் அப்படின்னா ஒரு எம்எல்ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 கோடியை செலவு பண்ணலன்னா அவர் அங்கே கேண்டிடேட்டாக இருக்காருங்கிறதே யாருக்கும் தெரியாது. அது என்னால் 2 கோடி கூட செலவு பண்ணி நான் அதில் எனக்கு முடியாது. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு உங்களுடைய மாணவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த எலெக்ஷன். இல்லை சார், அவங்களும் ஒரு தொகை செலவாயிருக்குல்ல, அவங்களுக்கும் கேம்பெயின் செலவுகள் அவங்களுக்கும் அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பெருந்தொகை தேவையில்லைன்றதை முடிவு பண்ணிட்டாங்களோ. தமிழ்நாடு போன போக்கை மக்களுக்கு விருப்பமில்லாத ஒரு போக்கில் தமிழ்நாட்டை கொண்டு போனதை இவர் கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்தினார். மக்கள் வந்து ஜாதி மதத்தை பார்த்து ஓட்டு போடுறதில்ல சார்.
அவனுடைய ப்ரெஸ்ஸிங் நீட்டை பார்த்து தான் ஓட்டு போடுறான். அது இருந்தால் கூட மிக குறைந்த சதவீதம். ஆமாம் சார். இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் ஆள் நிறுத்துனீங்கன்னா, அந்த மக்கள் அதிகம் வாழ்கிற ஊருன்னு சொல்லி அந்த கேண்டிடேட்டை நிறுத்துனீங்கன்னா, எல்லா கட்சியும் அந்த காஸ்ட்டில் தான் நிறுத்துது. எல்லோரும் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு நான் டம்ளர் காஸ்ட்டுன்னு வச்சுங்க. நான் டம்ளர் காஸ்ட்டுன்னா நீங்களும் டம்ளர் காஸ்ட்டை நிறுத்துறீங்க, அவங்களும் டம்ளர் காஸ்ட்டை நிறுத்துகிறாங்க, இவங்களும் டம்ளர் காஸ்ட்டை நிறுத்துகிறாங்க. அதனால் அதை முதல் உடைச்சது எம்ஜிஆர். அடுத்தாப்புல இவர் உடைச்சிருக்காரு. அது அம்மாவும் உடைச்சாங்க பொது தொகுதிகளில். ஆமாம், அந்த புரட்சியை வந்து ஆமாம், அதிமுக ஏடிஎம்கே வந்து ஒரு அருமையான கட்சி சார். அது அதனுடைய இயல்பு மாறும்போது அது நிலை குலைஞ்சு போயிடுது. எப்படி இருந்தது விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரம் நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய அட்வான்டேஜே அவருக்கு மாஸ் மீடியா சார். அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ சென்னையிலேருந்து ஒருத்தர் கும்பகோணத்துக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு 1000 பேருக்கு முன்னாடி அவர் பேசுகிறத கேட்டு தான் எங்களுக்கு ஒரு அரசியல் விஷயம் தெரிய வரும். இது நடக்கும்போதே லைவில் போயிடுது. அதனால் இவருக்கு அது ஒரு பெரிய இவருடைய பாப்புலாரிட்டி ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது சார். ஆமாம், பெரிய ப்ளஸ்ஸு. இவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஒன்றும் பெருசாக இவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இவருடைய முகம், இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிற செய்தி, மற்ற 2 பேரும் மேலும் மக்களுக்கு ஏற்பட்ட ஃபெட்டிக். எப்படி ஒரு 16 வயதினிலே வந்து அந்த ஃபெட்டிக்கை உடைச்சதில்லை, அது சோர்வை உடைச்சதில்லை. அதுக்கு முன்னாடி தியேட்டருக்கு போகிறது சோர்வாக இல்லை சார் இருக்கும். பாட்டு போட்டால் எல்லாம் வெளியே போயிடுவாங்க, இந்த தம்மடிக்க வெளில போயிடுவாங்க. அடுத்த பாட்டு போட்டால் எல்லாம் டாய்லெட்டுக்கு போயிடுவாங்க, திருப்பி ஆமாம், அப்புறம் ஒரு இன்டர்வல் இப்படி இருந்து. இதை வந்து பாட்டை உட்காந்து பார்க்கணும், அடுத்த சீனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அந்த சோர்வை நீக்கிய ஒரு பிரச்சார முறையாக இது இருந்தது. இவர் பிரச்சாரத்துக்கும் போகலைன்னு வச்சுங்க, ஒரு 4-5 ஊருக்கு போனது தானே. ஆமாம், அவர் அந்த 4-5 ஊருக்கு போகலைன்னா கூட இது வந்திருக்கும். ஏன்னா அவங்கள தான் அமெரிக்கா மாதிரி ஆயிடுச்சு சார். அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து மாதிரி ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு. டெலிவிஷன் தானே பிரச்சாரம். இனி இதை வந்து முறியடிக்கணும்னா வந்து தேர்தல் உண்மையான கருத்தை சொல்லி மக்கள் மனசை கவர்ந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை தெரிஞ்சு வர்ற ஒருத்தரால் தான் இதை முறியடிக்க முடியும். நீங்கள் அரசியலுங்கிறது என்ன சார்? அரசியல் என்பது கனவுகளின் விற்பனை, எதிர்பார்ப்புகளின் மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல். மக்களுடைய எதிர்பார்ப்போ அதை சந்தைப்படுத்துறது. இது ஒரு தேர்தலுக்கு வியூக வகுப்பாளர் வச்சுட்டு பண்ணலாம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் போஸ்டராக வந்தான் டிசைன் பண்ணுவான், மேடையாக வந்தான் டிசைன் பண்ணுவான் அப்படின்னு அந்த டிசைனை வச்சா பார்க்குறோம். ஒரு பொருளையே மக்கள் அப்படி வாங்கிறது இல்லையே. அதனால் அது மற்ற 2 கட்சிகளும் ரொம்ப சுணங்கிட்டாங்கன்னு நான் என்னுடைய கருத்து. 2021 அந்த ஜோஷ், அந்த உத்வேகம் வந்து திமுக பிரச்சாரத்தில் இருந்ததே. ஸ்டாலின் சார் வந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சணும். ஆமாம், ஸ்டாலின் சார் போராட்டத்தில் பாட்டு பாடினார், மக்களோட கனெக்ட் ஆனார், பேசினார், அதெல்லாம் இருந்ததே. அவங்க நினச்சிட்டாங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஓட்டாக மாறும்னு நினச்சிட்டாங்க. யூனிவர்சலாக இல்லாத ஒரு ஸ்கீமால் வெற்றி பெற முடியாது. எல்லோருக்கும் பயன்பெறாத ஒரு ஸ்கீமால் வெற்றி பெற முடியாது. அப்புறம் செய்த ஒன்றுக்காக மக்கள் வாக்களிப்பதை விட இனி என்ன செய்வார்கள் என்று நினைத்து தான் மக்கள் பெரும்பாலும் வாக்களிப்பாங்க. சொன்ன மாதிரி அரசியல் என்பது கனவுகளின் விற்பனை. நம்ம ஒரு மாத அரசியல் செய்திகளை எடுத்து ஒரு பேப்பரை எடுத்து ஒரு கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் தாக்குறதும் ஒருத்தர் விமர்சிக்கிறதும் தானே அரசியலாக இருக்குங்க. கரெக்டு தான். அது பொதுமக்களுக்கு என்ன சார்? அதனால் இது பொதுவாக காலங்காலமாகவே அதுதான் இருக்குது. விமர்சனங்கள்ங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் மக்கள்கிட்ட உங்களுடைய செயல் திட்டம் என்னங்கிறத தான் சொல்லணும். அதை எப்படி செய்வீங்கன்னு சொல்லணும். அதை நீங்கள் செய்வீங்கன்னு மக்கள் நம்புகிற மாதிரி உங்களுடைய பாடி லாங்குவேஜும் இருக்கணும், உங்களுடைய மொழியும் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். 10,000 தரேன், 20,000 தரேன், 30,000 தரேன்னா ஒரு ஃபெட்டிக் ஆகிடும் சார். அது மற்ற 2 பேர் சரியாக கேம்பெயின் பண்ணலங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய மாணவரை சந்திக்கிற எண்ணத்தில் இருக்கீங்களா? அதுக்கான நேரம் கிடைச்சா சந்திப்பேன் சார். ஆனால் என்னென்ன, இப்போ உங்கள் ஆசிரியர்கள்லாம் இன்னும் உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது. இப்போ நான் கும்பகோணத்துக்கு போன எங்கள் வாத்தியார்கள்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஒரு சுணக்கமாக தான் இருக்கும். இப்போ நம்ம வாத்தியார் ரொம்ப அப்படின்னு ஒரு மரியாதையெல்லாம் உண்டு. உறவு என்பது ஆசிரியர் மாணவர் உறவாகவே தான் நீளும். அதை மாற முடியாது இல்லை.
இப்போ நான் வந்து விஜயை பார்த்து எழுந்துச்சு இப்போ தலைவர் வாழ்கன்னு நான் சொல்ல முடியாது. இந்த சங்கடம் நீங்கள் எனக்கு பிறகு சந்திப்பமாக இருக்கும். அது தர்ம சங்கடமான நிலைமை தானே. நான் இப்போ ஒன்றும் அவர் இன்னும் சந்திக்கலை, பட் சந்திப்பேனா இருக்கும். நான் இன்னும் சந்திக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் காரணம் இல்லை. பார்த்தா சந்திச்சுட்டு வரோம். இந்த பதவியேற்பு விழாக்கு போனால் அவர் ஸ்ரீநாத்தெல்லாம் என்னுடைய பேராசிரியர், எங்கள் பேராசிரியர், எங்கள் ப்ரொஃபஸர்னு சொல்லி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு சஞ்சய், ஸ்ரீநாத்தெல்லாம் போனீங்களா பதவியேற்பு விழா? போனேன், அழைப்பு வந்தது. அருமை. ஓ அப்படியா? ஆமாம் போனேன். அருமை அருமை. இப்போ மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம என்ன பசுமையாக நினைவு இருக்குது. வகுப்பு முதல் நாள் வகுப்பு டூர்லாம் கூப்பிட்டு போனது, அப்புறம் கடிந்து கொண்டது, அதெல்லாம் நினைவெல்லாம் இருக்குது. அவருக்கும் நினைவெல்லாம் இருக்குமே. அவர் கூட சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. உங்கள் ஃபேவரட் டீச்சர்லாம் யார் அப்படின்னா ரவி பெர்னாட்லாம் சொல்லியிருக்காரு. அருமை. நீங்கள் சந்திச்சிங்கன்னா அது ஒரு நிகழ்ச்சியான சந்திப்பாக இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆமாம், அதுக்கான நேரம் சூழல் வரும்போது சந்திக்கணும். ஒரு விபி சிங் சொன்ன மாதிரி சார், ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு அரசியல் நடவடிக்கை இருக்கணும். என்னை கூட எல்லோரும் கேட்டாங்க, நீங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் நின்று இருக்கலாமேன்னு. நான் சொன்னேன், எம்எல்ஏக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு அதில் ஒரு ஆர்வம் இல்லை. உடன்பாடு. மன அமைதி, உடல் நலன், பிள்ளைகளோட நேரம். நீங்கள் எம்பி ஆகாமல் இருந்தால் அது ஒரு வேலை புதுசாக தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே எம்பியாக இருந்து ஒரு 5 வருஷம். ஆமாம், அதை பார்த்தாச்சு காரணத்தினால. ஆமாம், அது எல்லாத்தையும் விட அம்மாவை பார்த்துட்டு, அம்மா கூடவே ஒரு பல்வேறு அக்கேஷன்ஸில் 17 வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணியாச்சு. அதனால் சரி, இவ்வளோ தான். பல தொலைக்காட்சிகளில் பணியாற்றிருக்கீங்க. இதில் எந்த தொலைக்காட்சி உங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம்? வெற்றிகள் நம்மளை பெருசாக நம்மளை ஷேப் பண்ணுறதில்ல. தோல்விகளும் சவால்களும் தான் நம்மளை ஷேப் பண்ணுது. அந்த வகையில் நான் விஜய் டிவியில் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதில் எனக்கு பல்வேறு அனுபவங்கள், நீதிமன்றம், ஃபெரா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, இப்படின்னு பல்வேறு அனுபவங்கள் எல்லாத்தையும் செய்ய வாய்ப்பு கிடைச்சிது. என்ன ரொம்ப உலகம் தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பாக இருந்தது. விஜய் மல்லையாவை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? அவர் எம்பியாகவும் சந்திச்சிருக்கேன். அவரும் எம்பியாக இருந்தார்ல. ஆமாம், எம்பியாக இருந்தார். அவர் தான் என்னை இன்டர்வியூ பண்ணார் இப்போ பார்க் ஷெரட்டனில். அப்புறம் அவங்க வீட்டுக்கு விட்டல் மல்லையார் நம்பர் 1 விட்டல் மல்லையா அவென்யூ, அங்கேயும் பார்த்துருக்கேன். ஃபைன் பர்சன், இல்லையா? ஜென்டில்மேன், ஜெனரஸ் மேன், சின்னத்தனம் இல்லாத மனுஷன். காலம் நேரம் பாவம் சார். அவர் என்ன இல்லை சார், ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கலான்னு 10 பேர் சொல்லியிருப்பாங்க கூட இருக்கிறவங்க, எல்லாத்துலேயும் கைது போட்டார். அதில் தானே அவருக்கு இந்த அடியே வந்தது. ஆமாம், தனியாக ஒரு ஏர்லைன்ஸ்னு ஆரம்பிச்சது தானே இந்த இழப்பு வந்தது. நீங்கள் பேட்டி கண்ட நபர்களில் 2 பேர் ரொம்ப வித்தியாசமானவங்க. ஒன்று துரைமுருகன், இன்னொன்று சுப்பிரமணிய சாமி. அவர் அந்த கொச்சை தமிழில் பேசுகிறதே அவர் இடக்கு முடுக்கான ஆள் மாதிரி தெரியும். உங்களுடைய பாராளுமன்ற அனுபவத்தில் ரொம்ப நிறைவாக உங்களுக்கு இருந்தது எது? கேள்வி 2 வரையில் எழுதி கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் ஆமாம், படிக்க முடியாத அளவுக்கு நிறைய பதில் எழுதி கொடுத்துருவாங்க. நீ நோட்ஸ் போட்டு தெரிஞ்சுக்க. நான் போன முதல் 2 ஆண்டுகளுக்கு பார்லிமெண்ட் எப்போ பார்த்தாலும் ஒத்தி வச்சுட்டு இருந்தாங்க. கூடுவோம், கூச்சல் வரும், ஒத்தி வச்சுருவாங்க. என்னென்னா இந்த தெலுங்கானா பிரச்சனை. என்னுடைய பின்னணியில், சமூக அக்கறையில் ஒரு புதிய கோணத்தை அங்கே தெரிவிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு 10 தடவை பேசியிருப்பேன் பார்லிமெண்ட்டில். அவ்வளோதான் டைம் கிடைக்கும். ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து நாங்கள் இன்னும் 5 பேர் இருப்போம், 4 பேர் இருப்போம். யாரெல்லாம் நண்பர்களாக அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்து? மோடியோட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்குறோம். எல்லாருமே ஒன்று தானே அங்கே.